நேற்று வந்துட்டு அந்த கிளாஸ் ரூமில் வந்துட்டு ஜாக்லின் மாரல் டீச்சராக இருக்கும்போது சௌந்தர்யா கிட்ட சொல்லியிருப்பாங்க, உங்களோட மாரல் என்ன சொல்லுங்கன்னு. டீச்சர், என் பேர் சௌந்தர்யா, எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சது எங்கள் அப்பா, அப்புறம் எங்கள் அப்பாவோட பேக்கரியில் உள்ள ஸ்வீட்ஸ் கேக்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே வந்துட்டு ஜாக்லின், ஏம்மா இங்கேயும் ப்ரமோஷனா அப்படின்னு கேட்குறாங்க. பயங்கர இதாக இருந்துச்சு. ஏன்னா சௌந்தர்யா வந்து அவங்க பேக்கரிக்கு வந்ததுலேருந்தே நிறைய ப்ரமோஷன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அருகம்பக்கம் ஐஸ்வர்யா பேக்கரி நம்மளும் சொல்லிவிடுவோம். ஸோ அந்த பேக்கரிக்கு நிறைய ப்ரமோஷன் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் பிக் பாஸ் ஏன் அதை கட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. ஏன்னா டிஷர்ட்ஸில் வந்து பிராண்ட் நேம் இருந்தால் கூட அவங்க ஒரு பிளாக் கலர் ஒரு செல்லோ டேப் போட்டு மறைச்சிருக்கிறாங்க, அதை ஒட்டி விட்டுருக்குறாங்க. ஸோ அவ்வளோ தூரம் இருக்கிறவங்க எப்படி ஒரு பிஸ்னஸ்க்கு இவ்வளோ ப்ரமோஷன் கொடுக்க அலோவ் பண்ணுறாங்கன்னு தெரியல. அதை வந்து நம்ம மைண்ட் வைஸாக கரெக்டாக ஜாக்லின் கேட்டுடுறாங்க. அதுக்கப்புறமா மிட் நைட் ஒரு டிஸ்கஷன் போகுது. அதுலேயும் கூட சௌந்தர்யா அவங்க பேக்கரிக்கு ப்ரமோஷன் கொடுத்துருக்காங்க போல இருக்கு. இதுக்கு முன்னாடியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போவே நம்மளால் யூடியூப்லலாம் நிறைய வீடியோஸ் பார்க்க முடியுது. அண்ட் ஆல்சோ ஜாக்லின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் நீங்கள் ஒரு மாதிரி இருந்தீங்கல்ல, அதுக்கப்புறம் மாறிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. ஆனால் சௌந்தர்யா அதுக்கு எதுவும் கவுண்டர் கொடுக்கல, பேசாமல் பாவம் போல் நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ ஜாக்லின் அவங்களோட ரோலை கரெக்டாக ப்ளே பண்ணாங்களா இல்லை கொஞ்சம் ஓவர் டூ பண்ணாங்கன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களான்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.